ஒரு ஆத்தங்கரையில் சலவை தொழிலாளி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் துணி துவைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கல் உப்பையும் விற்பனை செஞ்சு வாழ்க்கை நடத்தினார். அவர்கிட்ட 2 கழுதைங்க இருந்துச்சு. ஒன்று கல் உப்பு சுமக்க, இன்னொன்று இஸ்திரி செய்த துணிகளை சுமக்க வைக்க. இப்படி ஒரு நாள் உப்பு சுமந்துட்டு போன கழுதை தவறுதலாக ஆற்றில் விழுந்துடுச்சு. அந்த உப்பு நீரில் கரைஞ்சிட்டதால அதுக்கு சுமை இல்லை. ஒன்றுமே இல்லாமல் லகுவாக நடந்துச்சு. அதை பார்த்த இன்னொரு கழுதை, ஓ, ஆற்றுல விழுந்தா நம்ம சுமையும் குறைஞ்சிரும் போலன்னு நினச்சி வேணும்னே ஆற்றுல விழுந்துச்சான். ஆனால் அது சுமந்தது உப்பு இல்லை, துணிங்க. துணிலாம் நனைஞ்சிட்டதால ரொம்ப கனமாயிடுச்சு. அந்த கழுதை ரொம்ப கஷ்டத்தில் சிக்கிக்கிச்சு. இந்த கதையிலேருந்து நாம் கற்றுக்கிற பாடம் என்னன்னா, யோசிக்காம அடுத்தவங்க செய்யறத அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை தான் உருவாக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஷார்ட்கட்டு ஈஸியா வேலை செய்யும், இன்னொருத்தருக்கு அது வேலை செய்யாம போகலாம். அதனால மற்றவங்களை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும்.